ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான, அதே நேரத்தில் கிறிஸ்பியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வாழைக்காய் ஃப்ரை. மசாலா எல்லாமே உதிராமல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். 2 மீடியம் சைஸ் வாழைக்காவை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். நல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அது சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் அதையும் சேர்த்துடலாம். அதுக்கடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு அதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக இதில் தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதை நல்லா கலந்துருங்க. எல்லா பீஸ்லேயுமே இந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இது செஞ்சதுக்கப்புறம் இந்த சாம்பார் சாதம், ஒரு ரசம் சாதம், தயிர் சாதத்து கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா பீஸ்லேயுமே நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு தோசை தவா இல்லைன்னா ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை போட்டுடலாம். மீனெல்லாம் நம்ம பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு திருப்பி போட்டு தான் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு சைட் ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சைட் வெந்துடும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு பீஸ்லையுமே நல்லா ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். கலரும் நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு குக் ஆகட்டும். இப்போது நம்ம சேர்த்த வாழைக்காய் பாருங்கள் பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. 2 சைடுமே பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். மசாலா எந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து கலர் எந்த அளவுக்கு ஈவனாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் தயிர் சாதத்தை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம நிறைய மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கோம். சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிச்சம் இருக்க வாழைக்காய் பீசஸையுமே இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ஒரு பேச்சுலர்ஸ், ஒரு பிகினர்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்தாச்சு. மிச்சம் இருக்க வாழைக்காய் பீசஸையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு பொதுவாக வாழைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரைனா தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பவுலில் மிச்சம் இருக்க மசாலாவுமே இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயுமே கொஞ்சம் ஈவனாக சேர்த்துருங்க. அந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாது. ரொம்ப குயிக்காக ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.